இப்போ இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்த நிலையிலேருந்து இப்படி சைடில் இப்படி திரும்பி இந்த கையை அப்படி ஊனி இப்படி எந்திக்கணும். ஸோ இந்த கை வந்து அசையக்கூடாது எங்கேயுமே. எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அங்கேயே இருக்கணும். ஸோ இங்கே இந்த கையை இப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கை சப்போர்ட்டில், இதுக்கு பேர் சைட் சிட்டிங். இது 2 பக்கமும் முயற்சி பண்ணணும். இப்போது ஃபேஸ் அப் லைங் பொசிஷன், டர்ன் டு த ரைட் சைட். அதுக்கப்புறம் இந்த பொசிஷன்லேருந்து தவழ்கிற பொசிஷன் வரணும். இப்போ அந்த கால் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டோஸ், இந்த விரல்கள்லாம் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்புறம் மறுபடியும் இந்த காலை அப்படி உள்ளே அப்படி கொண்டு வந்து இப்படி உட்காரணும். இது 2 பக்கமும் முயற்சி பண்ணணும். அப்புறம் இதே பயிற்சி பாருங்கள், சிங்கிள் ஹேண்ட் சப்போர்ட்டில் கூட பண்ணலாம். இப்போ நான் ஒரு கை சப்போர்ட்டில் கொஞ்சம் தூரம் அப்படி எந்திக்கிறது. இது பண்ணும்போதே தெரியும், நம்ம அப்படி ஃபீல் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டால் இந்த ஷோல்டர் ரீஜன்லாம் தொட்டு பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த நேரங்களில் தேவை. ஏன்னா இந்த ஷோல்டர் வந்து மறுபடியும் மூட்டு விலகல் ஆகக்கூடாது இல்லையா, டிஸ்லொகேஷன் மறுபடியும் ஆகக்கூடாதுன்னா இந்த ஸ்டெபிலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இது 2 பக்கம் முயற்சி பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்டில் கொஞ்சம் தூரம் அப்படி எந்திக்கிறது. அப்புறம் இந்த பொசிஷனில் என் கால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். இப்போது இப்படி இந்த மாதிரியும் போகக்கூடாது, இந்த மாதிரியும் போகக்கூடாது. ஸோ இந்த போர்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ ஃபார்வர்டை ரீச் பண்ணுறது. அப்புறம் மேலே இதையும் நம்ம 2 பக்கமும் பண்ணணும். Forward reach and rotation. அடுத்த டெக்னிக் வந்து ஃபேஸ் டவுன் லைன். குப்புற படுத்துட்டு கை வந்து இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இங்கேருந்து இவ்வளோ தூரம். முது வந்து இப்படி வளையக்கூடாது, ரொம்ப பின்னாடி வரக்கூடாது. ஸோ ஃபுல்லாக படுத்துட்டு இவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் பிளாங்க் ட்ரை பண்ணலாம். இந்த பிளாங்க் சும்மா அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறத கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளாங்க் நல்லா பண்ண முடிஞ்சதுன்னா இந்த லெக்கை ஸ்விங் பண்ணி ஃப்ரண்ட்டில் அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப ரீசெட். இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு காலை அப்படி முன்னாடி வச்சுட்டு, இப்போ நான் லெஃப்ட் லெக்கை முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் ஆர்மை ரைஸ் பண்ணலாம். நல்லா உடம்பை சுற்றிட்டு மறுபடியும் ரீசெட். இது மாதிரி ஒரு 5 பண்ணிவிட்டு காலை மாற்றிக்கலாம். இப்போ ரைட் லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்குறது. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த பொசிஷனில் இப்படி ஆரம்பித்து கை வந்து காலை பார்த்துருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாடியை ரைஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரீசெட். அதே பொசிஷன் வந்து நிப்பாட்டிடணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பேர் வந்து க்ளோஸ் கைனடிக் செயின் எக்ஸசைசஸ். இதில் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுற எக்ஸசைசஸ். முதல்ல இந்த டிஸ்லொகேஷன் மாதிரி கேசஸ்க்கு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைசஸ்.